ரமலான் டே 14 இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நோன்பு துறக்கிறதுக்காக கொஞ்சம் ஐட்டம்லாம் வந்து வாங்கியிருந்தோம். வழக்கம் போல் இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம வந்து பேர்த்தம்பழத்தை வச்சு நோன்பு திறந்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் சாண்ட்விச் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். அதில் வந்து நல்லா மைனீஸ்லாம் போட்டு டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பர்கர் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். அந்த உள்ள பேட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஜூஸியாக குக்காகி சாப்பிட்றதுக்கு சக்கத்தாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாவ் பாஜி வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். அந்த பண்ணை வந்து அந்த தாலில் தொட்டு தின்னா அடா அல்டிமேட்டுங்க, செம்மையாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாப்புலங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆரஞ்சு ஜூஸ் வந்து ட்ரை பண்ணோம். அது நம்ம வீட்டிலேயே போட்டால் தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நோம்பு கஞ்சி, அது அஸ்யூஷுவல் டேஸ்ட் தான் அது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்தா மில்க் வந்து ட்ரை பண்ணோம். அதுவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நம்ம பிஸ்தா மில்க் குடிக்கும்போது நம்ம சின்ன நம்மளே பார்த்துக்கிட்டு இருந்தால் ஓகே கொடுப்போம் கொடுத்தா இல்லை எனக்கு வேணாம், ஃபஸ்ட் நம்ம சப்ஸ்கிரைபரை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டு நம்ம சேனலை பார்க்க சொல்லுங்கள், அப்போ தான் நான் குடிப்பேன். சரி ஓகேடா நான் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு கொடுத்தேன். குடிச்சிட்டு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குன்னு சொன்னால் நம்ம சின்ன ஆள் சொன்னதுக்காக கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பாய் சொல்கிறேன் அப்படின்றதுக்கு சூப்பராக வந்து பாய் சொல்லிட்டாங்க.